எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு பேனில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பாயில் பண்ணிக்கிறேன். தண்ணி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு நான் மஞ்சத்தூளும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இந்த பாயில் வாட்டரில் போட்டு ஒரு 4 to 5 minutes பாயில் ஆனால் போதும். அது உள்ளே ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா அது போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 to 5 minutes பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா இதை நம்ம அதுக்கப்புறமா எண்ணெயில் தான் போட்டு பொரிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் டைம் அது ஹாட் வாட்டரில் இருந்தால் போதும். இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறமா நான் அதை தனியாக ஒரு இதில் மாற்றிக்கிறேன், பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு இதில் என்னென்ன கோட்டிங் கொடுக்கலாம்னா, நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன், அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே உப்பு போட்டாச்சு பாயில் ஆகிறப்ப, ஸோ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் முன்னே போட்டதால் நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நான் ஒரு ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தயிர், அப்புறம் ஒரு 1/2 மூடி லெமன், ஒரு 1/2 மூடி லெமன் எடுத்துக்கோங்க, புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம காலிஃப்ளவர் தனியாக பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக நான் கோட்டிங்காக ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை தண்ணி தெளித்து விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மைதா மாவு ஆட் பண்ணால் நமக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா கபாப் மசாலா வேணுனாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச்.